Hello friends, welcome to JJ Channel. நான் உங்க லக்ஷ்மி பேசுறேன். நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பாண்டா பியர் பண்றத பார்த்தோம். இப்போ வந்து அதே மாதிரி இப்ப கேட். இப்போ இதுவரைக்கும் பார்த்த டாய்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னு நேராவும் ஒன்னு திருப்பியும் ரிசர்வ்லயும் இப்படி வரைஞ்சிருப்போம். ஆனா கேட்ட பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல. அது பாடி வந்து எல்லாம் ஒவ்வொரு பீஸ் தான். அப்படியே ஸ்ட்ரைட்டா வச்சு டிரா பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு பீஸ் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பீஸ் டிரா பண்ணனும். ஃபேஸ் மட்டும் ரெண்டு. அப்புறம் டெயில். அது பாத்தீங்கன்னா காது வந்து 4 பீஸ் வந்து டெயில் பீஸ் ஒன்று வரைஞ்சிருக்கோம். அப்புறம் காது 2 ஃபேஸ். இந்த கேட்டுக்கு இவ்வளோதான். இதுக்கு ஜாயினிங் பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதை நான் கட்டிங் போட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஃப்ரெண்ட். பாருங்கள், இந்த மாதிரி வரைஞ்சிருக்கோம். டெயில் பீஸ் இது எல்லாமே ஒவ்வொரு பீஸ் தான். இதை நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நாட் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேட் இது கட்டிங்கு போட்டிருக்கோம். பாருங்கள், இது ஒரு பீஸ், இது ஒரு பீஸ் கேட்டோடது. இந்த கட்டிங்கை நம்ம வந்து இப்போ எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறது அதான் பார்க்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் எல்லா கட்டிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஒன்று நேராகவும் ஒன்று திருப்பியும் வரைஞ்சிருப்போம். ஆனால் கேட்டுக்கு மட்டும் அப்படி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 கட்டிங்ஸையும் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இந்த வி ஷேப்பை இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா ஷேப் பண்ணி கட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் இது பெருசாக இருக்கிற மாதிரி இந்த வியை கட் பண்ணிக்குவோம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடமும் இதில் இருக்கிற இந்த இடமும் வச்சு ஒரு நாட் போட்டுறணும். நாட் போட்டோன்னா இப்போ பாருங்கள், இந்த இதை வச்சு இப்போ இந்த இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு கொண்டு வந்துடுவோம். இந்த இதுலேருந்து ஆரம்பிச்சோன்னா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே இந்த ஸ்டிச் இப்படியே இங்கே ஃபுல்லாக வரும். இந்த இடத்துல வந்து வரும்போது மட்டும் இதை நம்ம வந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இங்கேருந்து இது ஃபுல்லாக தைச்சிருவோம். அதுக்கப்புறம் இந்த இது வரைக்கும் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இதோட ஜாயின் பண்ணி இப்படி இதோட கொண்டு வந்து முடிப்போம். பாடி இதை நான் வந்து இந்த பீஸும் இந்த இடமும் சேர்த்து ஒரு நாட் போடுறேன். பாருங்கள், ஃபர்ரு நேர் பக்கம், 2 நேர் பக்கம் இது மாதிரி இருக்கணும். இந்த இதை வந்து இந்த இடத்துல ஒரு நாட் போடுறேன். இப்போ எல்லாமே நாட் போட்டு வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எங்கெங்கே எந்தெந்த பீஸ் ஜாயின் பண்ணுறோங்கிறது தான் சாஃப்ட் டாய்ஸில் மெயின். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட்டிங் கிளியராக இருந்துச்சுன்னா டாய்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரீ டைம்லலாம் சின்ன சின்ன டெடியெல்லாம் கிஃப்ட் டாய்ஸாக பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்லா சேலும் ஆகும். நல்ல ஒரு நமக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் இது. இப்போ இந்த இடமும் நாட் போட்டுருவோம். வச்சு இந்த இடத்துல ஒரு நாட்டு விட்டிங்கன்னா பாருங்கள். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோன்னா, இந்த இடம் இழுத்து வந்துடும் இந்த சைடு. இதை இப்படியே ஸ்டிச் பண்ணி இதோடு கொண்டு வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இந்த வளைவையும் ஆரம்பித்து இதை அப்படியே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடணும். நம்ம இது வந்து கொஞ்சம் அங்கங்கே இதான மாதிரி இருக்கும். இது ஏன்னா அப்படி இருந்தால் தான் அதோட பாடி ஷேப் கிடைக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், இந்த இடம் கரெக்டாக இந்த இடமும் ஒரு நாட் போட்டு விட்டுருணும். இந்த இடத்துல வந்து நம்ம டெயில் அட்டாச் பண்ணுவோம். இந்த இடத்துல கேட்டோட டெயில் அட்டாச் பண்ணுவோம். இது ரொம்ப ஈஸியானது கேட்டுது. அப்புறம் இந்த இடம் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி இப்படியே கொண்டு வரணும். இது எல்லாமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டிச்சில் தான் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து கேட்டோட தலை ஜாயின் பண்ணுவோம். இருங்க, நாட் போட்டு காமிச்சிடுறேன்.
இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு நாட்டு இங்கே டெயில் ஜாயின் பண்ணுறதுக்கு இதுதான் டெயில் பீஸ் பாருங்கள். இந்த டெயில் பீஸை வந்து நம்ம இப்படி ரெட்டையாக மடித்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுவோம். இது டெயில் பீஸு. இந்த டெயில் பீஸை வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தலை வந்துடும், இப்படி உட்காந்துருக்கிற மாதிரி இதாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட நாட் பார்த்தீங்கன்னா இப்படி போட்டிருக்கேன் நான். இதை ஃபுல்லாக இப்படியே நம்ம இதை பண்ணி இப்படி தைச்சிருவோம். இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிற மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இந்த இடத்துல இப்படி வரும். ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேட்டோட அந்த தலையை ஜாயின் பண்ணுவோம். இந்த இடம் வரணும். இந்த இடம் வரும்போது இந்த இடத்துல ஒரு நாட் போட்டோன்னா கேட்டோட இதை தலையை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பக்கத்துலேயே இன்னொரு நாட் போட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் இது பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளோட ஹெட் பீஸு. இதில் இந்த 2 வி ஷேப்பும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோன்னா இங்கே ஒரு நாட் போடணும், இங்கே ஒரு நாட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு நாட்டு வரும். இப்போ இது ஃபுல்லாக இது வரைக்கும் ஃபுல்லாக தைச்சிருவோம். இந்த இடம் மட்டும் தைக்க மாட்டோம், இந்த இடம் ஃபுல்லாக தைச்சிருவோம். தைச்சிட்டு நான் இந்த இடத்துல 2 காது ஜாயின் பண்ணுவோம். இந்த வி ஷேப் வருது இல்லைங்களா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த 2 காதையும் இப்படி சேர்த்து வச்சு தைச்சிருவோம். ஃபஸ்ட்டு காது 2 இப்படி ஃபோல்ட் பண்ணிடுவோம். ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி இது பண்ணி காது 2 இதில் ஜாயின் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதோட கட்டிங்கு. இதோட ஜாயின் பண்ணுறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இது இந்த இடத்துல ஜாயின் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக இப்படியே ஸ்டிச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் காது ஜாயின் வரும். இது டெயில் பீஸு. இந்த டெயில் பீஸில் இது 2 இப்படி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணி தைச்சு திருப்பிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கட்டிங்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இந்த கேட்டுக்கு மட்டும் கட்டிங் பீஸும் ஜாஸ்தி, வேலையும் ரொம்ப கம்மி, தைக்கிறதும் ரொம்ப ஈஸி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம இதை பார்த்தோம். செகண்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம எப்படி இதை ஃபினிஷிங் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பை, சி யூ, டேக் கேர்.